ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ. ஸோ இந்த த்ரெட் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் போட்டிருக்கேன். டீட்டெயில்டாக இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட் பைப்பிங் எப்படி அட்டாச் பண்ணுறது நான் நெக்லேயும் வச்சு காமிச்சிருக்கேன், ஸ்லீவ்லேயும் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே க்ராஸ் பீஸ் கழுத்துக்கு கொடுத்து தப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இது நான் 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம பைப்பிங் கிளாத் ஒரு 1 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1 இன்ச்சே போதும். ஃபஸ்ட்டு நம்ம கைடு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் தான் நம்ம யூஸ் பண்ணோம் இதுக்கு. ஸோ இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குங்க. ஸோ அது பண்ணால் தான் உங்களுக்கு பைப்பிங் ப்ராப்பராக வரும். அது என்னன்றதும் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுட் நல்லா வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. லூஸாக இருக்கக்கூடாது. பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்திங்களா எனக்கு அது மூவ் ஆகுதா ப்ரெஷர் ஃபுட்டு. ஸோ அதை உங்களுக்கு ரைட் சைடில் கொஞ்சமாக, அதாவது லைட்டாக நீங்கள் தள்ளி வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த நம்ம காலில் அந்த ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா க்ராஸ் பீஸ் எடுத்துகிட்டு, ஸோ இந்த பைப்பிங் கிளாத்தை நம்ம த்ரெட்டை பைப்பிங் கிளாத்தோட இன்னர் சைடு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் டைரெக்டாக அந்த பயாஸ் பீஸோடே வச்சு அட்டாச் பண்ணுறதுனால அட்டாச் பண்ணலாம், இல்லை தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு தனியாகவே வச்சு காட்டுறேன். ஓகேவா? அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதில் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் நீங்கள் கிளாத்தை க்ராஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் அந்த கிளாத் நான் க்ராஸ் கொடுத்து தைக்கிறேன் இல்லையா. ஸோ அப்போ தான் நம்ம த்ரெட்டை டைட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இல்லைனா த்ரெட் உள்ளே லூஸாக ஆடும், உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் நீட்டாக வராது. ஸோ நம்ம கிளாத் கொடுக்கும் போதே கொஞ்சம் க்ராஸாக கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்துக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு க்ராஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு த்ரெட் உள்ளே டைட்டாக இருக்கும். இல்லைனா உள்ளே தனியாக அது மட்டும் லூஸ் ஆகிட்டு நமக்கு த்ரெட்டை இழுத்தாலே வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக வரும். இப்போது இதை என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக 1/4 இன்ச், கரெக்டானு இல்லை 1/4 இன்ச்சுக்கு இதை நம்ம இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸஸ்லாம் கட் பண்ணிடுங்க. கரெக்டாக அது நமக்கு பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருக்க மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபுல்லாக இதை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணுன்னா, அப்படியே நம்ம அந்த க்ராஸ் பீஸ், அதாவது பயாஸ் பீஸ் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ பயாஸ் பீஸோட நல்ல பக்கம் இந்த பைப்பிங் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேவா? பார்த்திங்களா? ஃப்ரண்ட் சைடில் இந்த பைப்பிங்கை நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுக்கு பைப்பிங் கொடுத்து தைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஏன்னா நார்மலாக நம்ம லைனிங் கிளாத்தில் பைப்பிங் அட்டாச் பண்ணிட்டு அப்படியே கழுத்தை அடித்து திருப்புவாங்க எல்லாருமே. இது எதுக்காக நம்ம
இப்படி ஸ்டிச் பண்ணணும், இது வந்து நிறைய வேலையாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நெக்கில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நெக்கு லூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது நெக்குக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ அப்போ நெக்கு வந்து கழண்டு வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்தை அடித்து திருப்பணும் அப்படின்றதும் இருக்காது. நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு ஈஸியாக இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஸ்லீவுக்கும் வச்சு காட்டுறேன். ஸோ நார்மலாக நம்ம எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பைப்பிங்கை வந்து அது மேலே வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து எதுவும் தனி மெத்தட்லாம் இல்லை. நார்மலாக எப்படி வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு அடித்து திருப்புவோமோ சேம் அதே தான் ஸ்லீவ் பொறுத்தளவுக்கு. நெக்குக்கு மட்டும் நம்ம நார்மலாக வந்து க்ராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும் போது என்ன பண்ணுவோமோ அதே ஸ்டெப் தான் நம்ம அங்கேயும் பண்ண போகிறோம், பட் பைப்பிங்கோட. அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு, நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு, அதே நேரத்தில் கழுத்து ஸ்டிஃபாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டதில் வந்து நிறைய இப்போ வரையுமே அந்த வீடியோ தான் எனக்கு பயங்கரமாக போய்கிட்டுருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தது வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸ்லீவில் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல் அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பிட்டு மேலே வந்துட்டு படிமான தையல் போட்டுக்க வேண்டியதான். ஸ்லீவ் வந்து நமக்கு வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நார்மல் பைப்பிங் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சில பேர் ஸ்லீவை வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட பின்னாடி வந்து பைப்பிங் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். பின்னாடி வந்து நமக்கு அந்த பைப்பிங் கிளாத் வந்து அசிங்கமாக தெரியாது. பின்னாடியும் நீட்டாக இருக்கும், நமக்கு ஃப்ரண்ட் சைடும் நீட்டாக இருக்கும். பார்த்திங்களா? பின்னாடியும் நமக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது, முன்னாடியும் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இப்போ நெக்கில் வந்துட்டு நம்ம நார்மலாக எப்படி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுவோம்ல லைனிங்கோட, அந்த மாதிரி அட்டாச் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ க்ராஸ் பீஸ் வந்து நம்ம எப்படி வச்சு தைப்போம், சேம் அதே மெத்தட் தான். இங்கே என்ன பண்ணுவோன்னா, நம்ம பைப்பிங்கை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சு மேலேயே இப்படி இன்வெர்ட்டடாக வச்சு நம்ம அந்த ஸ்டிச்சு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த 1/4 இன்ச் எதுக்கு கரெக்டாக கொடுக்க சொன்னேன்னா, இங்கே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ நம்ம பின்னாடி வந்து எவ்வளோ ப்ளவுஸ் கிளாத் விடணும் அப்படின்றது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த 1/4 இன்ச் கொடுத்து தைக்க சொன்னது. அப்படி இல்லை அதை கட் பண்ண வேணாம் அப்படின்னாலும், நீங்கள் கரெக்டாக 1/4 இன்ச் வச்சு தைக்க தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கட் பண்ணாமே டேரெக்டாக இந்த மாதிரி தைக்கலாம். இப்போ நம்ம தைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக நமக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நார்மலாக பாருங்கள், நான் எப்போவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். எதுவும் புதுசாலாம் நான் எதுவுமே பண்ணலை, பைப்பிங் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த பைப்பிங் வந்து அட்டாச் பண்ண ஸ்டிச்சு மேலேயே தான் அகெயின் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா இந்த க்ராஸ் பீஸை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே வர இடத்துல எல்லாத்துலேயும் இந்த கட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து இந்த கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதே மெத்தட் தான். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா, இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபோல்ட் பண்ணியே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக 1/4 இன்ச் வந்து மடித்து வச்சு நம்ம வந்து
இதுவும் அதே மாதிரி தான் நம்ம பைப்பிங்கை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட போகிறோம். முன்னாடி வந்து போட்ட ஸ்டிச்சு மேலேயே நம்ம போட்டோம். இப்போ வந்து பைப்பிங்கை ஒட்டியே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். இது வந்து பெரிய கம்பு சுற்றுற வேலைலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் க்ராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும் போது என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களோ சேம் அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணுவோம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இங்கே வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணிவிட்டு சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். பெரிய மற்றபடி பெரிய விஷயம்லாம் இல்லை. பட் ஆனால் இந்த டிப் வந்து ஒரு ப்ரோ டிப் தான். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இது கற்றுக்கிறதுக்குமே எங்கள் டைலர்லாம் வந்து சொல்லித்தரல. நான் வந்து அப்பப்போ பார்த்து அதுக்கப்புறம் நானே வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் எனக்கு வந்துச்சு. பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த பைப்பிங் மட்டும் டைட்டாக ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இங்கேயும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே அந்த எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். பட் அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா பேக்கில் இருக்க லைனிங் கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து நமக்கு 1/4 இன்ச் தான் இருக்கும். ஓகேவா, நம்ம நெக்கில் வந்து 1/4 இன்ச் தானே கொடுத்து தைப்போம். ஸோ அந்த ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கே நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம நெக்கு வந்து அழகாக ஃபினிஷ் ஆகிடும். இது ஸ்டிச் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இழுத்துறக்கூடாது. இழுத்தோம் அப்படின்னாலே நமக்கு நெக்கு வந்து ப்ராப்பரான ஃபினிஷிங்கில் வராது. நெக்கு வந்து அவ்வளோ மாதிரி திரும்பிட்டு ஒரு மாதிரி சுருண்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லை க்ராஸ் பீஸ் வச்சு நார்மல் நெக் தைச்சாலும் சரி, அந்த க்ராஸ் பீஸையோ இல்லை இந்த மெயின் ஃபேப்ரிக்கையோ இழுக்காமல் அதோட ஃப்ளோக்கே கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ இப்போ நம்ம அந்த ஹூக் வைக்கிற கேப்பு கரெக்டாக நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு நமக்கு அவுட்புட் அப்படின்றது. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இந்த பைப்பிங் வச்சு. ஸோ நிறைய பேர் அதுக்கு வந்து நான் எத்தனை ஷார்ட்ஸ் போட்டாலும் இதுக்கு மட்டும் நிறைய வரவேற்புகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது நம்ம பைப்பிங். நார்மல் க்ராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போதும் நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து எதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. நார்மல் ஸ்டெப்ஸ் தான். பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த பைப்பிங் வந்து நீட்டாக கரெக்டாக வரும். ஓகேவா, அப்போ தான் அது இந்த லூஸ் இல்லாமல் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.